எல்லாருக்கும் என்னோட வணக்கம். நான் வர்ஷா. இந்த வீடியோல வந்துட்டு இப்போ ரீசென்ட்டா Tesla வந்து இந்தியால லான்ச் பண்ண போறதா நியூஸ் நெறைய நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இது எல்லாத்துக்கும் பேக்கிரவுண்ட் என்ன? ஏன் இப்ப சடனா Tesla வந்து இந்தியாவுக்கு வரணும்? அண்ட் ஆல்சோ அப்படி வந்தா இந்தியாவோட எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸோட மார்க்கெட் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்டட். இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, Tesla LinkedInல 14 ஜாப் போஸ்டிங் இந்தியால போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இது எப்பன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அண்ட் இலான் மஸ்க் பிப்ரவரி 13த் அமெரிக்கால மீட் பண்ணாங்களே, அதுக்கப்புறம் இந்த ஜாப் போஸ்டிங் ஃபியூ டேஸ்லயே நடந்திருக்குங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ரிப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, 2 மேஜர் சிட்டீஸான மும்பை அண்ட் நியூ டெல்லில ஷோரூம்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போறதாவும், அங்க தான் இந்த ஜாப் போஸ்டிங்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கிறப்போ, இந்த தடவ Tesla கண்டிப்பா இந்தியா வர்றதான சைன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கரா இருக்கு. இவ்ளோ விஷயங்கள நம்ம கேள்விப்படுறப்பவும், பார்க்கிறப்போ 3 கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் Tesla இப்போ இந்தியாவுக்கு வருது? 2வது கொஸ்டின் என்னன்னா, இத்தன நாள் வந்து வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரி இந்தியால எப்படி இருந்தது? 3வது கொஸ்டின் என்னன்னா, அப்படி ஒருவேளை Tesla வந்தா இந்தியன் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் சேல்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும்? அதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா நம்ம பார்க்கலாம். டூ ஆன்சர் டூ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏன் வந்து இப்போ இந்தியன் மார்க்கெட்ல Tesla வருதுன்னா, இந்தியன் மார்க்கெட் வந்து ஒரு லுக்ரேட்டிவ் மார்க்கெட் விச் இஸ் லாபகரமான ஒரு சந்தை. அப்படி இருக்கப்போ, ஒரு நம்ம இண்டஸ்ட்ரி வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரியோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்த்தா, 2024ல 1,00,000 எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் சேல் ஆயிருக்கு. விச் இஸ் 20% குரோத் தேன் தி 2023 விச் இஸ் 82,000 வெஹிக்கிள்ஸ் சோல்ட். அப்படி பார்க்கிறப்போ வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரியோட இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ், இந்தியன் இண்டஸ்ட்ரி வந்து குரோத்ல இருக்கு. ஸோ இது வந்து ஒரு சரியான நேரம். இங்க வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கும், இங்க வந்து வெஹிக்கிள்ஸ் லான்ச் பண்றதுக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்தியன் கவர்ன்மெண்ட் வந்து 2030க்குள்ள ஒரு அக்கம்ப்ளிஷ் பண்றதுக்கான ஒரு டார்கெட் செட் பண்ணியிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 30% ஆஃப் தி பிரைவேட் கார், 70% ஆஃப் தி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அண்ட் 80% ஆஃப் தி 2 வீலர்ஸ் அண்ட் 3 வீலர்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸா இருக்கணும் அப்படிங்கிற டார்கெட் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, இந்தியால வந்து மேசிவான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு வெஹிக்கிள்ஸ்க்கு. அப்படி இருக்கிறப்போ, இந்த டைம்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணா சரியா இருக்கும்ங்கிறது மேபி இலான் மஸ்கோட பிளானா இருக்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, இலான் மஸ்க் அவர்கள் ஒரு சரியான பிசினஸ் மேக்னட் அண்ட் அவங்க ஒரு பயங்கரமான இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆளு. எந்த மாதிரியான நெகோஷியேஷன்ஸ் இது எல்லாமே ஒரு மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், சேல்ஸா இருக்கட்டும் எல்லாமே ஹி இஸ் எக்ஸெல்லிங். ஸோ அப்படி இருக்கப்போ, கண்டிப்பா வந்து அவரு இந்தியன் மார்க்கெட்டோட இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய யூஸ் பண்ணாமயா விடுவாரு. 2வது விஷயம் என்னன்னா, ஏன் வந்து Tesla வரதுக்கு இவ்வளோ நாள் ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியன் கவர்ன்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்துல இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபாரின் கம்பெனி வந்து அவங்க வெஹிக்கிள் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு பதிலா இந்தியாலயே ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து செட் பண்ணா, இந்தியாவோட எக்கனாமிக் குரோத்க்கும், இந்தியாவோட எம்ப்ளாய்மென்ட்க்கும் ஒரு பெரிய அடிஷனல் பிளஸ்ஸா இருக்கும். கரெக்ட்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Teslaவோட மேனுஃபேக்சரிங் யூனிட் இங்க இந்தியால செட் பண்றாங்கன்னா, இங்க எத்தன பேருக்கு வேலை வாய்ப்பு, இன் அ எம்ப்ளாய்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு இந்தியன் கவர்ன்மெண்ட் வந்து டெஸ்லாவோட அந்த டெஸ்லா இம்போர்ட் பண்ற அந்த ஒரு விஷயத்துல வந்துட்டு க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இங்க வந்து நீங்க மேனுஃபேக்சரிங் யூனிட் செட் பண்ணணும்னு. பட் ஆனா இலான் மஸ்க் அவர்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே. நான் வந்து இப்போ என்னோட வெஹிக்கிள வந்து இந்தியன் இண்டஸ்ட்ரியில மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சேன்னா, அதுல நான் பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனா, எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். நான் என்னோட வெஹிக்கிள்ல நான் எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்குறேன். இங்க வந்து இந்தியால என்னோட வெஹிக்கிள் வந்து என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் குடுக்குது? என்ன மாதிரியான சேல்ஸ் இருக்கு? ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுங்கிறத பார்த்துட்டு, நான் அதுக்கப்புறம் வந்து என்னோட மேனுஃபேக்சரிங் யூனிட் வைக்கலாமா, வேணாமான்னு யோசிக்கிறேன். அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இலான் மஸ்க் இருந்தாங்க. ஸோ 2 பேரோட ஐடியாவுமே கான்ட்ராடிக்டரியா இருக்கனால ரொம்ப டிலே ஆயிட்டு இருந்துச்சு. இதுல இன்னொரு விஷயம் ஆட் பண்ணணும்னா, டாரிஃப் 110% இருந்தது. ஒரு பெரிய விஷயம் மைண்ட் பிளாக்கா இருந்தது. இலான் மஸ்க் அவர்கள் அவங்களோட டெஸ்லாவ இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுல. எவ்ளோ எஃபோர்ட்ஸ் வந்து இலான் மஸ்க் அவர்கள் இந்தியன் கவர்ன்மென்ட்ல போட்டாலும், இந்தியன் கவர்ன்மென்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க இதுவரைக்கும். அது மாதிரி இலான் மஸ்க் அவர்களுமே பயங்கர டைலமால இருந்தாரு. நம்ம சைனாலயே புரொடக்ஷன கன்டின்யூ பண்ணலாம். இல்லன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சஜெஸ்ட் பண்ண மாதிரி யுஎஸ்க்கு போலாமா? அப்படி இல்லன்னா இந்தியால எக்ஸ்பாண்ட் பண்ணலாமான்ட்டு பயங்கர கன்ஃப்யூஷன்ல இருந்தப்ப தான் இந்த சந்திப்பு, அதாவது பிப்ரவரி 13த் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களும் சந்திச்சதுக்கு அப்புறம் நெறைய விஷயங்கள் மாறியிருக்கு. ஸோ இந்தியன் கவர்ன்மெண்ட் வந்து ஒரு நியூ ரெகுலேஷன் கொண்டு வராங்க. மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து. ஸோ தி அப்கமிங் ஸ்கீம் தான் வந்து எஸ்எம்இசி விச் இஸ் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரிக் பேசஞ்சர்ஸ் கார்ஸ் இன் இந்தியா. இந்த ஸ்கீம் கீழ டெஸ்லா மாரியான கம்பெனிஸ் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து இந்தியால செட் பண்றதுக்கு முன்னாடி, அவங்க வந்து அவங்க வெஹிக்கிள வந்து இங்க சேல்ஸ் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த ஸ்கீம் கீழ கொண்டு வராங்க. ஸோ ஃபாரின் கம்பெனிஸ் வந்து அவங்களோட இம்போர்ட் டியூட்டிஸ குறைக்கிற விதமா
$500 மில்லியன் வந்து இங்க வந்து லோக்கல் மேனுஃபேக்சரிங்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த ஸ்கீம்ல குறிப்பிடப்படுது. அதுவும் இல்லாம பிப்ரவரி 2025ல வந்து லக்ஸரி கார்ஸோட இம்போர்ட் டாக்ஸேஷன் ஃபீயுமே குறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி டாரிஃப் வந்து 110% இருந்துச்சு லக்ஸரி கார்ஸ்க்கு. ஆனா இப்போ இந்த நியூ பாலிசி கீழ இப்போ 15%ஆ குறைச்சிருக்காங்க. கண்டிப்பா அந்த காரோட பிரைஸ் வந்து பிரீமியம் கார்ஸ் வந்து $35,000க்கு அபோவ் இருக்கணும். அதுவும் இல்லாம இந்த ரெடியூஸ் டாரிஃப் கீழ குவாலிஃபை ஆகணும்னா 4150 crores வந்து இந்தியன் மார்க்கெட் அதாவது லோக்கல் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து 3 இயர்ஸ்க்குள்ள இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். விச் இஸ் நான் அப்ப சொன்ன மாதிரி $500 மில்லியன். இந்த பாலிசி எத என்கரேஜ் பண்ணுதுன்னா, Tesla மாதிரியான கம்பெனிஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்ல ஈஸியான ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஈஸியா மேனுஃபேக்சரிங் யூனிட் செட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள வந்து என்கரேஜ் பண்ற விதமா இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்கு. இவ்ளோ ரெடியூஸ் பண்ணாலுமே இந்தியன் மார்க்கெட்ட Teslaவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியல. பிகாஸ் யுஎஸ்ல வந்து Tesla மாடல் நம்பர் 3 ஓட பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, $35,000 விச் இஸ் அப்ராக்ஸிமேட்லி 35 to 40 லேக்ஸ் வந்து இந்தியன் ரூபீஸ்ல. அகைன் இந்த பிரைஸ் வந்து எப்படின்னா, இந்தியால ஆஃப்டர் அக்கவுண்டிங் ஃபார் இம்போர்ட் டியூட்டீஸ், ரோட் டாக்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ்க்கு அப்புறமே எவ்வளோ ரேட் வரும்னா, யுஎஸ் பிரைஸ் கம்பேர் பண்ணும்போது $42,000 to 48,000 இருக்கலாம்னு சொல்லப்படுது. ஸோ இது வந்து கண்டிப்பா பணக்காரவங்க, ரொம்ப ரிச்சான இண்டிவிஜுவல்ஸ் வாங்கணும்னு நெனச்சா, மேபி அது கரெக்ட்டா இருக்கலாம். நார்மல் லைஃப்ல இருக்கிற அந்த பெர்சன்ஸோட பட்ஜெட்க்கு இந்த கார் வருமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். இந்த பாலிசி சேஞ்சஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குளோபலா இவி மார்க்கெட் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ற விதமாவும், அட் தி சேம் டைம் இந்தியாவோட லோக்கல் மேனுஃபேக்சரர்ஸ்க்கும் எந்த பாதிப்பும் வராத மாதிரி பேலன்ஸ்டா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபைனல் கொஸ்டின் அதாவது 3 கொஸ்டின் என்னன்னா, ஒருவேள Tesla இந்தியன் மார்க்கெட் வந்துச்சுன்னா, இந்தியன் மார்க்கெட்ல உள்ள ஈவியோட மார்க்கெட் லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த இந்தியன் ஈவி செக்டார் அந்த இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா, இட்ஸ் ஆல்ரெடி பயங்கர காம்படிட்டிவா தான் போயிட்டு இருக்கு. இப்போ உள்ள மார்க்கெட். மஹிந்திரா வந்து இப்ப ரீசென்ட்டா 2 எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு 30,000 ப்ரீ புக்கிங் நடந்தது. அண்ட் லாஸ்ட் இயரோட 1/3 ஆஃப் தி இவி சேல்ஸ் வந்து மஹிந்திராவோடது. இன்னொரு டஃப்பான காம்படிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாடா. டாடா வந்து 38% ஆஃப் தி இவி மார்க்கெட் வந்து தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. சோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கிறப்போ, Teslaக்கு வந்து கண்டிப்பா பிரைஸ் தான் வந்து ஒரு பெரிய நெகட்டிவா இருக்கும்னு நெனைக்கிறேன். Tesla கார்ஸோட ஸ்டார்ட்டிங் பிரைஸே வந்து 48 to 50 லேக்ஸ் இருக்கிறனால, பிரீமியமான லக்ஸரியான அந்த ஒரு செக்மெண்ட் ஆஃப் பீப்பிள தான் டாப் பண்ணுமே தவிர்த்து, நார்மலான கார் சேல்ஸ்க்கு வந்து Tesla வராது. நார்மலா உள்ள இந்தியன் கன்சியூமர்ஸ்க்கு இது அன்அஃபோர்டபுளா தான் இருக்கும். எதிர்பார்த்தபடி டாட்டாவோடயோ, மஹிந்திராவோடயோ கம்பீட் பண்ணுமாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ இதுதான் வந்து இப்போ கரண்ட் அப்டேட். இனிமே Tesla எப்ப லான்ச் ஆகும் அண்ட் ஆல்சோ அதோட சேல்ஸ் எப்படி இருக்க போது? அதனால இந்தியன் மார்க்கெட்டோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட யூசேஜ் அண்ட் மார்க்கெட்டிங் சேல்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது? அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். விஷயத்த பார்க்கிறப்போ இலான் மஸ்கோட இந்த ஸ்ட்ராட்டஜி திங்கிங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? Tesla இந்தியா வரதுல உங்களோட தாட்ஸ் என்ன? அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் வர்ஷா சைனிங் ஆஃப். டாடா பை.